வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு கண்டிஷன் பற்றி பேசியிருந்தேன், ட்ரைஜெமினல் நியூராலஜியா. ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான கண்டிஷன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நியூரோ ஃபிசிஷியன், அதுக்கு நியூராலஜிஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும். அந்த நியூராலஜிஸ்ட் வந்து யூஸ்வலாக ஒரு தலைக்கு இதுதான் இந்த கண்டிஷன் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட் இருக்குது. முகத்தில் நம்ம பார்த்தோன்னா 3 விதமாக பிரிப்போம். அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு டிவிஷன். அந்த நரம்பு எந்த டிவிஷன்லேருந்து அந்த பெயின் உருவாகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த ட்ரிகர் ஜோன். இந்த ட்ரிகர் ஜோன் பார்த்தோன்னா அது தொட்டு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்த தொடும்போதோ, இந்த இடத்த தொடும்போதோ, மூக்கு நுனியோ இல்லை உதடோ, அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸை தொட்டோன்னா அந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி வரும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் கிளினிக்கலாக. பட் இது ஃபைனலாக நம்ம இதனால தான் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரொட்டீனாக பண்ணால் அது நார்மல்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரைஜெமினல் நியூராலஜியா இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்கேன் இருக்குது. அதாவது எம்ஆர்ஐ சிஸ் 3D அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஸ் 3Dயில் தான் அந்த நரம்பும் அந்த இரத்த குழாயும் உரசுறது ரொம்ப கிளியராக தெரியும். அது தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க. அதை நம்ம பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மெடிசின்ஸ், இதுக்குன்னு சில மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. அந்த மெடிசின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மெடிசின்ஸ் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த பெயின் குறைஞ்சிரும். இந்த மெடிசின்ஸ் எவ்வளோ நாள் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது அந்த கன்சல்டன்ட் உங்களுக்கு அந்த நியூரோ டாக்டர் சொல்லுவாங்க. மெடிசின்ஸ்னால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மெடிசின்ஸ் வந்து ஓரளவுக்கு சில பேஷண்ட்ஸ்க்கு மெடிசின் சாப்பிட்டே இருந்தால் பெயின் குறைஞ்சிரும். பட் நாளடைவில் அந்த டோஸ், அந்த வலி குறையிறதுக்கான அந்த அளவு டோஸ் கூடிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாத்திரைகள்னால சம்டைம்ஸ் மயக்கம் வரும், தூக்கம் அதிகமாக வரும். அப்படிங்கும்போது பேஷண்ட்ஸே வந்து மாத்திரைகள் கொஞ்சமாக அவங்களே குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. குறைக்க ஆரம்பிச்சிட்டா திரும்பவும் அந்த மாதிரி பெயின், ஷூட்டிங் பெயின் வரலாம். ஸோ சம்டைம்ஸ் மாத்திரை சாப்பிட்டுமே சிலவங்களுக்கு அந்த பெயின் குறையாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ரிஃப்ராக்டரி ட்ரைஜெமினல் நியூராலஜியா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.